ஹலோ எவ்ரிவன், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் சுகு. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பைக்குக்கு நீங்களே எப்படி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படின்றத நம்மளுக்கு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயங்கள். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக்கு நீங்கள் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்லாக் எவ்வளோ இருக்கணும், அந்த ப்ளே எவ்வளோ எம்எம் இருக்கணும் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அது எங்கே இருக்குன்னா, நீங்கள் பைக் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு யூசர் மேனுவல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவலில் தெளிவாக போட்டிருப்பாங்க, உங்கள் செயின் ஸ்லாக் வந்து இந்த எம்எம்லேருந்து இந்த எம்எம் தான் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இந்த Yamaha FZS, எனக்கு Yamaha FZS பார்த்தீங்கன்னா 30 to 40 mm வந்து செயின் ஸ்லாக் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த செயின் ஸ்லாக் எப்படி வைக்கிறது, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது நான் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அதில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செயின் லூஸாக இருந்தால் என்ன ஆகும், செயின் டைட்டாக இருந்தால் என்ன ஆகும். செயின் லூஸாக இருந்ததுன்னா உங்களுக்கு லேக் ஆஃப் பவர் வரும். லேக் ஆஃப் பவர்னால் இன்ஜினில் கிடைக்கிற பவர் வந்து உங்களுக்கு கரெக்டாக வீலுக்கு போய் சேராது. இதான் வந்து லேக் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. செயின் லூஸாக இருந்ததுன்னா லேக் ஆஃப் பவர். செயின் டைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு செயினும் ஸ்ப்ராக்கெட்டும் ஹீட் ஆரம்பிக்கும். அப்படி ஹீட் ஆச்சுன்னா உங்களுக்கு செயின் ஸ்ப்ராக்கெட் லைஃப் வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும். இந்த ரெண்டு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. இதுக்காக தான் நம்ம வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். வாங்க இன்ட்ரோக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என் செயின் லூஸ் ஆயிடுச்சு. என் செயின் லூஸ் ஆயிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிச்சோன்னா, மெஷர்மெண்ட் வச்சு தான். ஒரு டேப் ஒன்று எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு இந்த கிராஸ் பார் மேலே போய் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இந்த செயினோட லிங்க்கு பின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு லிங்க் கனெக்ட் பண்ணுற பின்னு அது மார்க்காக வச்சுக்கோங்க. கீழே அழுத்துங்க. எவ்வளோ கீழே போகுதுன்னு பாருங்கள். எனக்கு பாருங்கள் 6.5 சென்டிமீட்டர் போகுது கீழே. அதே சேம் டைம் மேலே தூக்குங்க. மேலே தூக்கும் போது எனக்கு 2.5 சென்டிமீட்டர் போகுது. அப்போ 6.5ல் 2.5 போயிடுச்சுன்னா 4 சென்டிமீட்டர் இருக்குது. என்னோடய எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா, நார்மலாக எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா 3 to 4 சென்டிமீட்டர் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4 சென்டிமீட்டர் வந்துருச்சு. அதனால் இப்போ வந்து நம்ம செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அது எப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு காட்டர் பின் இருக்கும். இதை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வீல் நட்டு, இது வீல் போல்ட்டு. இதை லூஸ் விட்டுக்குங்க. ஓரளவுக்கு லூஸ் விட்டுக்குங்க, ரொம்ப லூஸ் விடணும். அட் த சேம் டைம் இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் லூஸ் விட்டுக்குங்க. இதில் ரெண்டு நட்டு வரும். இந்த ஃபஸ்ட் இருக்கிறது லாக் நட்டு, இது வந்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நட்டு. ஃபஸ்ட்டு லாக் நட்டை லூஸ் விட்டுக்குங்க. அடுத்து செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நட்டு லூஸ் விட்டுக்குங்க. லூஸ் விட்டுட்டிங்கன்னா நம்ம லூஸ் ஆகும். இதே மாதிரி அந்த பக்கம் பண்ணணும். இதே மாதிரி இந்த பக்கமும் லூஸ் விட்டுருங்க. ஓகேங்களா, விட்டுட்டுங்க. பாருங்கள், செயின் நல்லா லூஸ் ஆகிடுச்சிங்களா. ஃபஸ்ட்டு இந்த பக்கம் தான் நம்ம செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸ்ப்ராக்கெட் அந்த சைடு இருக்கோ, ஃபஸ்ட்டு அந்த சைடு தான் இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நெட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வச்சு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் முடிச்சுக்கணும். அதுக்கப்புறமேல அந்த பக்கம் போகணும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லாக் நெட் இருக்குது பார்த்தீங்களா, இது நல்லா பின்னாடி லூஸ் விட்டுருங்க. இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்படியே ஹேண்ட் டைட் வைங்க. வச்சிட்டிங்களா. இப்போ பாருங்கள், செயின் இன்னும் லூஸாக தான் இருக்குது. 12 mm டபுள் ஹேண்ட் எடுத்து டைட் வைங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தெரியும், அப்படி செயின் டைட்டாக வருது தெரியும். செயின் டைட் ஆகிடுச்சிங்களா, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஓரளவுக்கு ப்ளே இருக்குது. இந்த ப்ளே செக் பண்ணி பார்த்துங்க, எவ்வளோ ஸ்லாக் வருதுன்ட்டு டேப் வச்சு செக் பண்ணி பாருங்கள். இப்போ எவ்வளோ ஸ்லாக் இருக்குன்றது பார்க்க போகிறோம். டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராஸ் பாரில் வச்சு பிடிச்சிக்கிங்க. இந்த செயினோட இந்த லிங்க் பின், இந்த ரெண்டு செயின் கனெக்ட் பண்ணுற லிங்க் பின் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பின்னை மார்க்காக வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ கீழே பாருங்கள் 6 சென்டிமீட்டர் இருக்குது. 6 சென்டிமீட்டருக்கு நேராக இருக்குது. அதேமாதிரி மேலே தள்ளுங்க. மேலே தள்ளிங்கன்னா எனக்கு ஒரு 2.5 வரைக்கும் போகுது. கீழே இது பண்ணுங்கள், 6 சென்டிமீட்டர் வைக்கிறது. அதே சேம் டைம் மேலே இது பண்ணுங்கள், 2.5 சென்டிமீட்டர் வரைக்கும் போகுது. அப்போ 6 - 2.5 கொடுத்தோம்னா 3.5 ஆகுது. அப்போ கரெக்டாக இருக்குது. 3.5 சென்டிமீட்டர்னும் போது ஒரு சென்டிமீட்டர் வந்து 10 mm. 3.5 × 10 mm 10ன்னு போட்டிங்கன்னா 35 mm. நம்மளுக்கு 30 to 40 mm இருக்கணும். இப்போ 35 mm கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செயின் டைட் கரெக்டாக இருக்குது. செயின் ஸ்லாகு நம்மளுக்கு இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து போல்ட்டெல்லாம் டைட் வைக்கணும். அது எப்படின்றது பார்க்கலாம் வாங்க.
இப்போது இந்த பக்கம் இந்த ஸ்ப்ராக்கெட் சைடு இருக்க செயின் கரெக்டாக டைட் பண்ணியாச்சு. அதே மாதிரி சேம் டைம் அந்த பக்கம் இருக்கிற கிராஸ் பார்லேயும் கரெக்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னா இதில் பாருங்கள், இந்த கிராஸ் பாரில் மார்க் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பாரில் இருக்க மார்க் பாருங்கள், 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த ஃபஸ்ட்டு கோடு செகண்ட் கோட்டுக்கிட்ட கொஞ்சம் கிட்ட இருக்குது அந்த வாசல். இதே மாதிரி அந்த பக்கம் செட் பண்ணணும். அதே மாதிரி இந்தாண்டா இருக்க மார்க்கையும் பார்த்தீங்க, 1 2 3, 3வது கோடு தாண்டி 4வது கோடு கொஞ்சம் டச் ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டு கோடு இங்கே இருக்குது, செகண்ட் கோடு இங்கே இருக்குது. அப்போ கோட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த லாக் நட்டை கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கங்க. இந்த செயின் டைட் பண்ணுற நட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது டைட் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடம் கரெக்டாகிடுச்சு. இப்போ இந்தாண்டா பாருங்கள், 4வது கோட்டு தாண்டி போயிடுச்சு. அந்த பக்கம் 3வது கோட்டுக்கிட்ட தான் 4வது கோடு கொஞ்சம் மறைஞ்சு இருந்தது. அப்போ கொஞ்சம் லூஸ் விடுங்க. இந்த லாக் நட்டு இருக்குது பார்த்தீங்களா, லூஸ் விடுங்க. லூஸ் விட அந்த பக்கம் போகும். சேம் டைம் இந்த பக்கமும் பார்க்கணும், அதே சேம் டைம் இந்த பக்கமும் பார்க்கணும். ஒரே சைடு மட்டும் பார்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் 1 2 3 4வது கோட்டு மேலே கொஞ்சம் டச் ஆகிட்டுருக்கு. இதே மாதிரி அந்த பக்கம் இருக்கான்னு பார்க்கணும். 1 2 3 4வது கோட்டு கொஞ்சம் ஒட்டினாப்பிட்ருக்கு. அதேமாதிரி இது 2 கோடு வாசம் இருக்குது, 2வது கோடு வாசரிட்டுருக்கு. பார்த்துக்கோங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி இந்த 2வது கோடும் வாசரிட்டுருக்கு. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 சைடும் கரெக்டாக இருக்குது. இந்த கோடு வந்து 2 சைடும் கரெக்டாக இருக்குது, செயின் ஸ்லாகும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த லாக் நட் இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்படியே ஹேண்ட் டைட் வச்சு கொண்டு போய் அந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நட்டோட கொஞ்சம் அப்படியே ஹேண்ட் டைட் லைட்டாக வச்சுக்கோங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நட்டை பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு இந்த லாக் நட் இருக்குது பார்த்தீங்களா, இதை மட்டும் டைட் வைங்க. இந்த செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற நட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு டபுள் ஹேண்ட் வச்சு பிடிச்சிக்கிங்க. இந்த லாக் நட் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டைட் வைங்க. இதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த நட்டை டைட் வைக்க வேண்டியதான். இப்போ என்ன பண்ணணும்னா, ஓரளவுக்கு இந்த நட்டை டைட் வச்சுக்கோங்க, வீல் நட்டு. இந்த வீலை சுற்றி விட்டு அங்கே ஒருத்தர் வந்து பிரேக் பெடலை வச்சு அழுத்தி பிடிச்சிக்கணும், விடக்கூடாது. பிரேக் பெடலை பிடிச்சாக்கில் வீல் டைட் வச்சுக்கணும், வீல் பொண்ணு நட்டை டைட் வச்சுக்கணும். நல்லா ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மேலே இந்த காட்டுற பென் மறக்காமல் போட்டுருங்க, போடாமல் விட்டுறாதீங்க, ஏன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். என்கிட்ட காட்டுற பென் இல்லை, அதனால் பாருங்கடா இந்த மாதிரி ஒரு கம்பி ஒன்று வளைச்சி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். ஸ்டில் ஒரு டைட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இந்த லாக் நட்லாம் டைட்டில் இருக்கான்னு பார்த்துக்குங்க.
அதேமாதிரி அந்த பக்கம் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனல் செக்கப்பாக ஒரு டைம் பார்த்துங்க அந்த கோட்டை. ஓகே, கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் 3வது கோடு 4வது கோடு 3 கோடு விட்டு 4வது கோடில் கொஞ்சம் டச் ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் 2வது கோடு கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஓகே, 3 கோடு விட்டு 4வது கொஞ்சம் டச் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 2வது கோடு கொஞ்சம் கேப் விட்டுருக்கு. ஓகே, கரெக்டாக இருக்குது. செயின் ஸ்லாக் பார்த்துக்குங்க. ஓரளவு கரெக்டாக இருக்குது. கவர் போட்டு செயின் லூப் அடிச்சுட்டு வண்டியை ஓட்டி பாருங்கள். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு திரும்பி எல்லாம் செக் பண்ணிங்க. செயின் எதாவது லூஸ் ஆகுதான்னு திரும்பி செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் guys. That's it guys. எப்படி செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. டாட்டா பை பை guys. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you soon.